நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தோட்டத்தில் தங்க எலுமிச்சைகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாகலாபுரத்துல கிரிஜா ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சொத்து சொகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறையா நிலம், வீடு, சொத்து, நகைகள்னு ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. அவங்களோட செல்ல பொண்ணு கிரிஜாவை ரொம்பவே பார்த்து பார்த்து அன்பாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கிரிஜாவுக்கு அவங்களோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனை ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல குணம். அவங்க பேர் தான் காளியப்பன். சின்ன வயசுலேருந்து காளியப்பனும் கிரிஜாவும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. கிரிஜாவோட அம்மா அப்பா அவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும், நீ ஏன்டா கிரிஜா செல்லம் இப்படி ஒரு ஏழை பையன்கிட்ட போய் விளையாடுற அப்படின்ட்டு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. இப்படியே இந்த காளியப்பன் கிரிஜாவோட நட்பு தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் காளியப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு வாரம் கிரிஜாவோட வீட்டுக்கு வரவே இல்லை. என்னடா இது, இன்னுமே காளியப்பன் நம்மளோட வீட்டுக்கு வரவே இல்லையே, அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இத்தனை நாட்களாக நம்மளை பார்க்கறதுக்கு வரவே இல்லையே, ஏன் கூட தானே விளையாடுவாங்க, ஒருவேளை புது புது நண்பர்கள் எல்லாம் கிடைச்சிட்டாங்களோ, அதனால அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது நல்லா இருக்குன்னு விளையாட போயிட்டாங்களோ என்னமோ. சரி சரி இருக்கட்டும், நாம அவங்களோட அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறா இந்த கிரிஜா. அதுக்கப்புறமா இன்னொரு யோசனையும் வருது. சரி, நாம் எதுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்டெல்லாம் கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் காளியப்பன் வரத்தான் செய்வாங்க. வரும்பொழுது அவங்கக்கிட்டேயே நாம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க. காளியப்பனுக்கும் ஒரே வாரத்தில் உடல்நிலையும் சரியாயிடுச்சு. இப்படியே சில வருஷங்கள் போயிடுச்சு. காளியப்பன் அவங்களோட போக்கில் அவங்க வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கிரிஜாவுக்கு இன்னுமே காளியப்பனோட நினப்பு போகவே இல்லை. இப்போவும் காளியப்பன் நம்மளை தேடி வருவாங்கங்கிற எண்ணத்திலேயே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போதான் திடீர்னு இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நடக்குது. யாராலையும் சமாளிக்க முடியாத பஞ்சம். இதுக்கப்புறமும் நாம் இதே கிராமத்தில் இருந்துகிட்டே இருந்தோம்னா பஞ்சத்திலிருந்து மீளவே முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயே ஆகணும். வேற வழியே இல்லை. யார் யார் எந்தெந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வழியை பார்த்து போகலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள தலைவர் சொல்லிடுறாங்க. தலைவர் யாருன்னா இந்த கிரிஜாவோட அப்பா தான். அந்த ஊர்லேயே அவ்வளோ வசதியாக இருக்கிற கிரிஜாவோட அம்மா அப்பாவுக்கே பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அதனால் அவங்களுமே அந்த ஊரை விட்டு புறப்படலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கிரிஜாவுக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் இந்த கிராமம் ஒரு நாள் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே ஆணித்தரமாக இருந்தது கிரிஜாவுக்கு. அதே மாதிரி தான் அந்த காளியப்பனுக்கும் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கான மனசு துளி கூட இல்லை. இந்த நாகலாபுரத்து கிராமத்துல இருந்து எல்லாருமே தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு வேற ஊரை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கிரிஜாவும் காளியப்பனும் அதுக்கு எல்லாம் சம்மதம் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு எல்லாரும் ஊரை விட்டு போகும்போது அவங்களும் கூடவே சேர்ந்து போகிற மாதிரியே போயிட்டு திரும்பவும் அந்த நாகலாபுரத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க. இந்த காளியப்பன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாகலாபுரத்தை எப்படியாவது நான் சரி பண்ணியே தீருவேன், நான் இருக்கிறேன்ல அப்படின்ட்டு தெம்போட நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் கிரிஜாவுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் இந்த கிரிஜா என்னன்னா, ஆமாம், கண்டிப்பாக இந்த ஊரை என்னால் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கிராமத்தில் மக்கள் எல்லாருமே வாழ ஆரம்பிப்பாங்க, நான் நினைக்கிறது நடந்தே தீரும் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த காளியப்பனும் நிற்கிறாங்க. காளியப்பனை பார்த்தா நல்லா முடியெல்லாம் நிறையா வளர்ந்து போய் தாடி மீசை பார்க்கறதுக்கே இளமையாக ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க. சரியான அளவில் சட்டை பேண்ட்டு செருப்பெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த கிரிஜாவோட தோற்றம் நீளமான கூந்தலும் கால்களில் கொலுசு போட்டுட்டு கையில் வளையல் போட்டுட்டு அழகான கண்களில் மை வச்சு
நெத்தியில் ஒரு பொட்டிட்டு புடவை கட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான தேவதை மாதிரி இருக்கிறாங்க. கிரிஜாவும் காளியப்பனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னையும் என்ன பேசிக்கிறதுனே தெரியல. 2 பேருமே ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ கிரிஜா, காளியப்பன் அப்படிங்கிறாங்க. அந்த காளியப்பனும், ஆமாம் நான் காளியப்பன் தான், நீங்கள் கிரிஜா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் கிரிஜாவே தான். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தோன்னையும் என்னை ஆள் அடையாளம் தெரிஞ்சிருக்குதா? ரொம்ப சந்தோஷம். என்னை நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எப்படி நீங்கள் இன்னும் என்னை ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு காளியப்பன் சொல்கிறாங்க, அது எப்படி கிரிஜா நான் உன்னை போய் மறப்பேன்? உனக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான். அந்த விஷயம் என்னோடவே போகட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த கிரிஜா, என்ன காளியப்பன் நடந்துச்சு? எனக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காளியப்பன் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதைம்மா. அதை திரும்பவும் கிளற வேண்டாம். ஆமாம், நீ இன்னும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணலையா கிரிஜா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கிரிஜா சொல்கிறாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இத்தனை வருஷங்களா என்னோட மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த விஷயம். அதை நான் சொல்லட்டுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க. உடனே அந்த காளியப்பனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சில நிமிஷங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்திலேயே நின்றுட்டு, சரி கிரிச்சா, நாம் 2 பேரும் சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த நாகலாபுரத்தில் கிரிஜா காளியப்பனை தவிர வேற யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் அடுத்து நாம் என்ன பண்ணலாம், இந்த கிராமத்தை நாம் எப்படியாவது சரி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் அந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க 2 பேருமே உட்காந்து பேசி யோசித்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க 2 பேருமே செடிகள் எதுவுமே முளைக்காத வெறும் நிலத்துல தினமும் தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சில சில செடிகள் முளைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை நாம் இன்னும் நல்லா கவனமாக பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான உரங்கள் எல்லாம் தேட ஆரம்பித்தாங்க. உரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வந்தாங்க. அந்த நிலத்துல இப்போ காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும் பொழுது அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படியும் நாம் நினச்ச மாதிரி இந்த கிராமத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவோம்னு நினச்சோம்ல, அது நடந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த நாகலாபுரம் பழைய நிலைமைக்கு வந்து மக்கள் எல்லாருமே வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவும் நம்மளால் நடக்க போகுது அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை இன்னும் தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறிகள் பழங்கள் எல்லாம் அறுவடை செஞ்சு அதை அவங்களோட ஊர்லேயே விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாகலாபுரத்தில் தான் கிரிஜா காளியப்பனை தவிர வேற யாருமே இல்லையே. அப்போ அந்த காய்கறிகள் எல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்களோட நம்பிக்கை எப்படியும் இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாமே விற்பனை ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எப்படியோ இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாகலாபுரத்தில் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்கிறாங்கன்ட்டு தெரிஞ்ச உடனேயும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் விவசாயம் செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காய்கறிகளும் பழங்களும் கொத்து கொத்தாக காய்க்குது. அறுவடையெல்லாம் முடிக்கிறதுக்கே இரவு நேரம் ஆயிடுச்சு. சரி, இப்போ நாம் நம்ம வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கலாம், ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறா. யார் இந்த பாப்பா, புதுசாக இருக்கிறாளே, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நம்ம கிராமத்துலேயும் யாருமே இல்லையே, அப்போ யார் இந்த பாப்பான்னு தெரியலையே. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது வீட்டெல்லாம் பூட்டிட்டு தானே போனோம், அப்போ எப்படி, என்னன்னு ஒன்றுமே புரியலையே. ஓய் பாப்பா, இங்கே வாயேன் அப்படின்ட்டு கிரிஜா கூப்பிடுறாங்க. அதுக்கு உடனே அந்த பாப்பாவும் வரா. உன்னோட பேர் என்ன பாப்பா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? யார் கூட வந்த? உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன? எங்கே இருக்கிறாங்க?
ஆமாம், நீ வீட்டுக்குள்ளே எப்படிடா வந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா சொல்கிறா, என்னோட அம்மாவும் அப்பாவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. நானும் எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்துட்டேன், ஆனால் இல்லவே இல்லை. எல்லா வீடுமே பூட்டி கிடக்குது. ஆனால் இந்த வீட்டில் மட்டும்தான் ஏதோ வெளிச்சம் தெரிஞ்சுதா, எப்படியும் யாராச்சும் உள்ளே இருப்பாங்க அப்படின்ட்டு நானும் கதவை எவ்வளவோ திறக்க முயற்சி பண்ணேன். திறக்கவே முடியல. அதனால் கீழே கிடந்த கல் எடுத்து பூட்டில் தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பூட்டு உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தேன். வீடு பார்க்கறதுக்கு எங்கள் வீடை விட ரொம்ப அழகாக இருந்தது. நான் வேற ரொம்ப பசியில் இருந்தேன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்தேன். சாப்பாடு, குழம்பு, கூட்டுன்னு எல்லாமே இருந்துச்சு. அதுலேயும் காய்கறிகள் எல்லாம் நிறையா போட்டு சமைச்சிருந்தீங்க. எனக்கு காய்கறிகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டேன். விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு பொம்மையாச்சும் இருக்குமான்னு தேடி தேடி பார்த்தேன். ஒரு பொம்மை கூட இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு சுற்றி சுற்றி பார்த்தேன். எல்லாமே மரத்தில் செஞ்சதாக இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் கதவை திறக்கிற சத்தம் கேட்டுது. அப்போ தான் நீங்கள் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறா. எனக்கு இப்போது ரொம்ப தூக்கமாக வருது. உங்களோட வீட்டில் கட்டில் இருக்குல்ல, அந்த மெத்தையில் போய் நான் படுத்துக்கட்டுமா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு நான் போயிடுவேன். என்னோட பாட்டியோட வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வந்துடும். அங்கே போய் நான் தங்கிப்பேன் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கிரிஜாவும் காளியப்பனும், சரிம்மா செல்லக்குட்டி, நீ இங்கேயே படுத்து ஓய்வெடுத்துக்கோ. நாளைக்கு நாங்களே உன்னோட பாட்டி வீட்டில் போய் விட்டுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, மாமா, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அந்த பாப்பா அந்த மெத்தை மேலே ஏறி போய் படுத்து தூங்கிட்டா. கிரிஜாவும் காளியப்பனும் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பாப்பா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்திருக்கிறா. அதுக்கப்புறமா காளியப்பனும் கிரிஜாவும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அந்த குட்டி பொண்ணு சாரதியை ஆளையே காணோம். எங்கே போனா அப்படின்ட்டு வீடு முழுக்க தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோம். பார்த்தா அந்த பாப்பா அந்த வீட்லேயே இல்லை. ஒருவேளை அந்த சாரதி பாப்பா வீட்டில இருந்து புறப்பட்டுட்டா போல இருக்கு. நேற்றே சொன்னால அவள் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போக போகிறேன்ட்டு. பாவம், சின்ன பொண்ணு, வழி தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னு தானே சொன்னோம். அப்படி இருந்தும் தனியாக போயிட்டாலே. ரொம்ப சுட்டி பொண்ணாக இருப்பா போல இருக்கு. ஆனால் பயங்கர விவரம். சரி, நாம் இப்போ என்ன பண்ணுறது? நல்லபடியாக அந்த பாப்பா அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி வா கிரிஜா, நம்ம அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு நீ தள்ளுவண்டியில் வச்சு காய்கறிகள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு வா. நான் அதுக்குள்ளேயும் நமக்கு தேவையான விதைகள் எல்லாம் வாங்கணும்ல, அதை பக்கத்து கிராமத்தில் போய் வாங்கிட்டு வரேன். அப்போனா நாம் இன்னும் நிறையா காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம கிராமத்தில் விளைய வைக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அவங்களோட நிலத்துக்கு புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அதே மாதிரி அவங்க நிலத்துல எல்லா காய்கறிகள், பழங்களையுமே அறுவடை செஞ்சுட்டாங்க. காளியப்பன், சரிம்மா கிரிஜா, நான் போய் பக்கத்து கிராமத்தில் விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. கிரிஜா அறுவடை செஞ்ச காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே தள்ளுவண்டியில் அடுக்கி வச்சுட்டு அவங்களோட பக்கத்து கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே விற்பனை செய்கிறதுக்கு புறப்பட்டாங்க. தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, தர்பூசணின்னு கூவி கூவி விற்றுட்ருக்குறாங்க. மக்களுக்கு தேவையான எல்லா காய்கறிகள், பழங்களுமே இருக்குது. ஆனால் நிறையா பேர் விரும்பி கேட்குற எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லவே இல்லை. ஆக மொத்தத்தில் மொத்த காய்கறிகளையுமே விற்பனை செஞ்சுட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப அருமையாக ஓடிடுச்சு. காசு நிறையா சேர்ந்துருக்கு. இந்த காளியப்பனும் நர்சரிக்கு வந்துட்டாங்க. அவங்களோட தோட்டத்துக்கு தேவையான காய்கறி, பழ விதைகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில விதைகள் இங்கே கிடைக்கவே இல்லை. சரி, நாம் இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு இன்னொரு நர்சரிக்கு வராங்க. அந்த நர்சரியில் இன்னும் சில புதுவிதமான விதைகள் எல்லாம் கிடைக்கிது. அதையும் வாங்கிக்கிட்டாங்க.
சரி, இன்னும் நமக்கு சில விதைகள் கிடைக்கவே இல்லையே, நாம் எதிர்பார்த்து வந்த விதை கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு கடைசியாக இன்னொரு நர்சரிக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் கேட்குறாங்க. இந்த நர்சரியில் நிறையா செடி வகைகளும் இல்லை, எல்லாமே விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது காளியப்பனோட கையில் காசு ரொம்பவே கம்மியாயிடுச்சு, விதைகள் வாங்கிறதுக்கான காசும் போதிய அளவு இல்லை. சரி, நாம் வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. ச்சே, எல்லா விதைகளும் கிடைக்கும்னு நினச்சேன், ரொம்ப ஆசையோடு வந்தேன். ஆனால் அந்த எலுமிச்சம்பழ விதை மட்டும் கிடைக்கவே இல்லையே. அந்த ஒரே ஒரு விதைக்காக தானே நான் இப்போ எல்லா இடமும் சுற்றிட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்படி அந்த எலுமிச்சம்பழம் விதைக்கு அவ்வளோ டிமாண்டா? எப்படியாச்சும் அந்த விதை எனக்கு கிடைச்சே ஆகணும். சரி, வந்து நாம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நாம் விதையை தேடி போயிட்டுருக்கிறத விட நாம் ஒரு மனசோட வீட்டுக்கு போகிறதே நல்லது அப்படின்ட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய வீடு, சுற்றி நிறையா மரங்கள் இருக்குது. மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் காஞ்சு போய் உதிர்ந்து அப்படியே அவங்க வீட்டை சுற்றி கிடக்குது. அதை எல்லாத்தையும் ஒரு வயசான பாட்டி பெருக்க முடியாமல் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து இந்த காளியப்பன், என்ன இந்த பாட்டி இவ்வளோ பெரிய இடத்த தனியாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, பாவம். சரி, நாம் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வராங்க. என்னம்மா, ஏன் தனியாக பெருக்கிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ பெரிய இடத்த உங்களால் எப்படி தனியாக பெருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை நான் அங்கேருந்து பார்க்கும்போதே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் நான் வந்தேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா? நானே இந்த இடம் எல்லாத்தையுமே பெருக்கி சுத்தம் பண்ணி தந்துடுறேன். உங்களுக்கு எந்த வேலைகளும் இருக்காது. நான் பண்ணி தரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே எனக்குன்னு ஒரே ஒரு பேத்தி தான் இருக்கிறான். அவள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாளா, அதனால் அந்த நேரத்தில் நானே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் தான் தம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க. என்னோட பேத்தி ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு. அவள் எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயும் எல்லா வேலைகளையும் நான் சீக்கிரமாக முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் அவள் எழுந்திரிச்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேலையே நடக்காது. அதான் நான் இந்நேரத்தில் வேலையை பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருமே அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சொன்னதே எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும் தம்பி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த காளியப்பன், இல்லைம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. நானே எந்த ஆதாயத்தை வச்சும் கேட்கல. உங்களோட வயசுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, அதனால தான் நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன். என்னோடய ஊர் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம பக்கத்து கிராமம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்து போனாலே வீடு வந்துடும். நான் ஒரு விவசாயி தான். எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. ரொம்ப சீக்கிரத்திலேயே முடிச்சிடுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தொடப்பத்தை கொடுங்க, நானே எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த வயசான அம்மா கிட்ட தொடப்பத்தை வாங்கிட்டு அந்த பெரிய இடத்த சூப்பராக சுத்தம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அம்மா, அம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சுது. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கு உடனே அந்த வயசான அம்மா, தம்பி தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. குட்டியாக ஒரு சுருக்கு பைக்குள்ள விவசாயத்துக்கு தேவையான எல்லா விதைகளையும் கொஞ்சம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க தம்பி, நீங்கள் ஒரு விவசாயின்னு சொன்னீங்கல்ல, அதனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி இதில் விதைகள் இருக்குது. உங்களோட நிலத்தில் போய் விளைய வைங்க, வாங்கிக்கோங்க தம்பி. இதை நான் உங்களுக்கு பிரியமாக தான் தரேன். நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்ட்டுலாம் தரலை. இந்தாங்க தம்பி, வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த காளியப்பன் கையில் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு அந்த வயசான அம்மா அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த காளியப்பனும் அந்த அம்மா கொடுத்த விதைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க.
காளியப்பன் வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விதைகளையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. 2 பேரும் அதில் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நிறையா விதைகள் இருக்குது. கூடவே அவங்க ரொம்ப நேரமாக தேடி அழிஞ்ச எலுமிச்சம்பழ விதைகளும் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த எலுமிச்சம்பழ விதைகளுக்காக தான் நான் எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி வந்தேன். கடைசியில் அந்த அம்மா கையிலேருந்தே எனக்கு கிடச்சிருச்சு. வா நாம் இப்போ போய் முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கிரிஜாவும் ஆமாங்க ஆமாம், நானும் எலுமிச்சம்பழ விதைகளை தான் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்ய போனப்ப நிறையா பேர் எதிர்பார்த்தது எலுமிச்சம்பழம் தான். அதை தான் யாருக்கும் கொடுக்கவே முடியல. ஆனால் இப்போதான் நீங்கள் அந்த விதைகளையுமே கொண்டு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க வாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாம் இப்போவே போய் எலுமிச்சம்பழ விதைகளை முளைக்க வைக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பள்ளம் தோண்டிட்டு எலுமிச்சை விதைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிரிஜா விதைகளெல்லாம் எங்கே முளைக்க வச்சாங்களோ அந்த இடத்துலலாம் தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற எலுமிச்சம் செடி வளர ஆரம்பிக்குது. அப்படியே வளர்ந்துட்டே போய் ஒரு மரம் ஆயிடுச்சு. மரத்துலேருந்து இப்போ காய்கள்லாம் காய்க்குது. காய்கள் எல்லாமே இப்போ தங்க எலுமிச்சைகளாக மாறிடுச்சு. அதை பார்த்து அந்த காளியப்பனுக்கும் கிரிஜாவுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது இது, தங்க எலுமிச்சம்பழங்களா? ஆச்சரியமா இருக்குதே. அந்த அம்மா கொடுத்த விதைகளை தானே நாம் போட்டோம். இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு பிரமிச்சு நிற்கிறாங்க. காளியப்பன் அந்த எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா மினுமினுன்னு இருக்குது. ஏய் கிரிஜா, இது தங்க எலுமிச்சம்பழம். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண எலுமிச்சம்பழமே கிடையாது. இங்கே வாயேன் அப்படின்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா தங்க எலுமிச்சம்பழங்களையுமே பறித்து முடிச்சிட்டாங்க. நான் இப்போவே அந்த வயசான அம்மாவோட வீட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த வயசான அம்மாவோட வீடும் இல்லை, வீட்டை சுற்றி இருந்த மரங்களும் இல்லை, வெறும் காலி இடமா இருக்குது. அதை பார்த்தா அந்த காளியப்பனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. ஏதோ ஒரு சக்தியாக இருக்கும் போல். அந்த கடவுள் தான் நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்களோ என்னமோ. அந்த கடவுளுக்கு நன்றி, உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் நன்றின்ட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காளியப்பன் திரும்பவும் அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. நடந்த விஷயத்தையும் அவங்களோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அந்த விஷயம் இந்த கிரிஜாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காளியப்பன் கேட்குறாங்க, சரி கிரிஜா, இந்த எலுமிச்சம்பழங்களெல்லாம் தங்க எலுமிச்சம்பழங்களெல்லாம் நாம் வச்சு என்ன பண்ணுறது? இதை நாம் கடைக்கு கொண்டு போய் அதை பணமாக்கி மறுபடியும் நாம் விவசாயம் பண்ணலாம்ல, வா போகலாம் அப்படின்ட்டு அந்த தங்க எலுமிச்சம்பழங்கள் எல்லாத்தையுமே ஒரு நகை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த தங்க எலுமிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் விற்பனை செஞ்சுட்டு பணமாக மாற்றிட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நிறைய விவசாயத்துக்கு தேவையான விதைகள் எல்லாம் வாங்குறாங்க. மீதி இருக்கிற பணத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே அதே ஊரில் விவசாயம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது அந்த நாகலாபுரத்தில் காளியப்பனும் கிரிஜாவும் முன்னாடி நினச்சது நிறைவேறிடுச்சு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் திரும்பவும் இந்த நாகலாபுரத்துக்கே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையாலேயே கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சுட்டு வர முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை தான் தரும். யாரெல்லாம் விவசாயம் பார்த்துட்ருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். விவசாயம் செய்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே விவசாயம் பிடிக்கும்.
ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்கிற விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் விவசாயிகள் அப்படின்னு போட்டுட்டு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.